السلام عليكم ورحمة الله وبركاته. عن أنس أن غلاما من اليهود كان يخدم النبي صلى الله عليه وسلم فمرض فأتاه النبي صلى الله عليه وسلم يعوده وهو بالموت فدعاه إلى الإسلام فنظر الغلام إلى أبيه وهو عند رأسه فقال له أبوه أطع أبا القاسم فخرج رسول الله صلى الله عليه وسلم من عنده وهو يقول الحمد لله الذي أنقذه بي من النار. عن أنس أن غلاما من اليهود كان يخدم النبي صلى الله عليه وسلم. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு சிறுவன் பணிவிடை செய்தவனாக இருந்தான். ஃபமரித அவன் நோய்வாய்ப்பட்ட பொழுது ஃபஅதாஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஊதுஹு வஹுவ பில் மௌதி அவன் நோய்வாய்ப்பட்ட பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவனை நோய் நலம் விசாரிப்பதற்காக சென்றார்கள். ஃபதஆஹு இலல் இஸ்லாமி பின்னர் அவனை இஸ்லாத்திற்கு அழைத்தார்கள். ஃபனதரல் குலாமு இலா அபிஹி வஹுவ இன்த ரஅஸிஹி பின்னர் அந்த சிறுவன் அவனுடைய தலைக்கு அருகில் இருக்கிற அவனுடைய தந்தையை உற்று பார்த்தான். ஃபகால லஹு அபூஹு பின்னர் அவனுடைய தந்தை அவனிடம் கூறினார், அத்தி அபுல் காசிமி அபுல் காசிமுக்கு கட்டுப்படு. ஃப அஸ்லம சும்ம மாத்த அவன் இஸ்லாத்தை ஏற்று பின்னர் மரணித்தான். ஃபஹரஜ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மின் ஐந்திஹி வஹுவ யகூலு அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அன்கதஹு பி மினன் நாரி பின்னர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நரகத்திலிருந்து என் மூலம் அவனை காப்பாற்றி அல்லாஹ்விற்கு புகழ் உரியதாக இருக்கிறது என்று கூறிய நிலையில் அவனிடமிருந்து வெளியேறினார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.